டு சின்ன சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சாண்ட்விச். குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஈஸியாக டோஸ்டர் இல்லாமல் நம்ம சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். சிக்கனை தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்துடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். கருவேப்பிலை, வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இப்போ சிக்கனையும் சேர்த்துப்போம். சிக்கனை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனை நல்லா உதிரி உதிரியாக பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியே விடாமல் நல்லா ட்ரையாக எல்லா மசாலாஸ் எல்லாம் சிக்கனில் ஊறி இருக்கிற மாதிரி நம்ம நல்லா ட்ரையாக வதக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கணும், தண்ணி விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்களை எடுத்துப்போம். சாண்ட்விச் பிரெட், 2 தக்காளி, கேரட், வெங்காயம், கேபேஜ் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். மைனஸ் சாஸ் எப்படி செய்யணும்னு வீடியோ லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரவுண்ட் ஸ்லைஸாக போட்டோம்னா நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம், குக்கும்பர், கேபேஜ், கேரட், டொமேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மைனஸ் சாஸ் ஊற்றிக்கோங்க. மைனஸ் சாஸ் எக்ஸ்ட்ரா வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் கூட மைனஸ் சாஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மைனஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மைனஸ். இப்போ தவாவில் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் வேணால் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டரை எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம டோஸ்டரே இல்லாமல் தவாலே நம்ம சாண்ட்விச் ஈஸியாக பண்ணலாம் வீட்லேயே. இப்போ ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஓரங்களில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு 2 பக்கம். நம்ம இப்போ சைடில் இருக்க ஓரங்களை கட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம சாண்ட்விச் சாப்பிடும்போது அது ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ப்ரெட் எடுத்து மேலே வச்சுடுவோம். இதுக்கு மேலே நம்ம ட்ரையாக சிக்கன் மசாலா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ மைனஸ் சாஸ் 1 ஸ்பூன் அளவு மேலே போடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். இப்போ ப்ரெட் எடுத்து மேலே முடிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். தவாவில் போடும்போது லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி போடும்போது நம்ம மேலே கையை வச்சுக்கிட்டு திருப்பி போடுங்க. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, உள்ளே இருக்க ஃபில்லிங் எல்லாம் வெளியே வரும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். இப்போ சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டோஸ்டரே இல்லாம சாண்ட்விச் இந்த மாரியும் பண்ணலாம். டோஸ்டர் இருந்தா இந்த மாரியும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னா சமையல்.